வணக்கம் அன்பர்களே, மீண்டும் ஊடக வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி சற்றே வித்தியாசமானது. இது ஒரு நேர்காணல் தொகுப்பு. இது நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால சென்னை பயணத்தின் போது சந்தித்த ஒருவரின் வாழ்க்கை பயணம். அதை தான் இங்கே நாங்கள் தொகுத்து வழங்குகிறோம். என்னுடன் எனது கணவர் திரு புருஷோத்தம் அவர்களும் இதில் இணைவார். நாங்கள் சந்தித்த இந்த நபர் ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்தின் தொழிலதிபர். இவர் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகமும் ஆவார். இவருக்கு அருகாமையில் சில நாட்கள் பயணிக்க எங்களுக்கு ஒரு பெரும் வாய்ப்பு கிடைத்தது. இப்போ புகழ்பெற்ற தொழிலதிபர் பட்டியல்னு எடுத்தோம்னா நிறைய பேர் இருப்பார்கள். ஒவ்வொருவர் வெற்றிக்கு பின்னும் ஒரு கதை உண்டு. ஆனால் எல்லோரும் ஒரு முன்னோடியாக இருப்பதில்லை. ஒரு சிலரே அவர்களது அடிச்சுவடுகளை பலர் பின்பற்ற ஒரு பாடமாக அமைவார்கள். அந்த சிலரில் ஒருவரை தான் நாம் சந்தித்தோம். அவருக்கு அருகாமையிலே இருந்திருந்தாலும் கூட அவரோடு சந்தித்து பேச பல சமயம் ஓரிரு மணித்துளிகளை தான் இருந்திருக்கு. அந்த சில மணித்துளிகள் அவருடன் பகிர்ந்து கொண்ட போது கவனித்த சில விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் அவரை சுற்றி நடந்த நிகழ்வுகள், இதெல்லாம் சின்ன சின்ன பாடங்களை எங்களுக்கு கற்பித்தது. இதனாலேயே அவரை நேரில் சந்தித்து இன்னும் உரையாட வேண்டும் என ஆர்வம் தூண்டியது. அவர் ஒரு வியப்பாகவே இருந்தார் எங்களுக்கு. அதற்கு காரணம் சில உதாரணங்களை இங்கே எடுத்துக்காட்டா சொல்கிறேனே. அவரது எளிமை, அவரது பண்பு, எல்லோரிடமும் அவர் காட்டும் அன்பு, பணிவு, மரியாதை, அக்கறை, இப்படி நிறைய சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் தன் வாழ்க்கை பயணத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ளும்போது தனக்கு உறுதுணையாய் ஊன்றுகோலாய் நின்ற பலரை பற்றி இன்றளவும் நன்றியுடன் பின்னோக்கி பார்க்கும் அவரது அரும் பெரும் தன்மை அல்லது நற்பண்பு மிகவும் வியப்பாக இருந்தது எங்களுக்கு. இவர் யாருன்னா, சென்னையில் ஒரு காலத்தில் மிகவும் அமைதியாக இருந்த இடத்துல தொடங்கின இந்த நிறுவனம் இப்பொழுது அதே இடம் பரபரப்புக்கு பேர் போன ஒரு இடமாக மாறியிருக்கிறது. அதற்கு இவர்களது நிறுவனமும் ஒரு பெரிய காரணம். சரி, எந்த இடம், எந்த நிறுவனம் இப்படின்னெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்ருக்கதே நேரத்தில் அவர் யார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இவர்தான் நல்லி செட்டியார் என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படும் ஐயா திரு நல்லி குப்புசுவாமி அவர்கள். புகழ்பெற்ற நல்லி நிறுவனம் நல்லி சில்க்ஸ் உலகமெல்லாம் இருக்குது. ஆனால் இது முதலில் எங்கே, யாரால், எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? சரி, இப்பொழுது ஐயா அவர்களின் குரலிலே கேட்டு தெரிந்து கொள்வோமே, வாருங்கள். கலைமாமணி விருதிலிருந்து பத்மஸ்ரீ விருது, அதுவும் இல்லாமல் பட்டுலகின் ராஜா அப்படின்னு பட்டுலகுக்கு பெரிய ஆளுமையாக இருக்கிற நீங்கள், உங்களை பற்றி எங்களுக்கு சில தகவல்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி அதாவது இந்த பயணம் தொடங்கியது, இது உங்கள் முன்னோர் அவங்க அப்பா காலத்து நிறுவனம் இது நல்லி நிறுவனம். நல்லின்னா உங்கள் புன்சிரிப்பு தான் எல்லாருக்கும் தெரியும். இது எப்படி நீங்கள் இந்த இதுக்குள்ளே வந்தீங்க? நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரேன். இப்போது நான் பிறந்து 1-2 மாதத்துலேயே இங்கே சென்னைக்கு வந்துட்டோம். ஏன்னா எங்கள் கடை 1928 இங்கே ஆரம்பித்தது. கடைன்னா வீட்லேயே இங்கே மங்கேஷ் ஸ்ட்ரீட்டுன்ட்டு பொண்ணுங்க பின் ரோடு இருக்கு இல்லையா, அது ஸ்ட்ரெயிட்டாக போனால் அங்கே ஜிஆர்டின்னு இருக்கும். அது ஸ்ட்ரெயிட்டாக போனால் அந்த இதுதான் மங்கேஷ் ஸ்ட்ரீட்னு. மங்கேஷ் ஸ்ட்ரீட் நம்பர் 13 ஞாபகம் 13. அதில் வீடு முன்னாடியில் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அது எதனால் அந்த சூழ்நிலை வந்ததுன்னா, எங்கள் தாத்தா அதாவது காஞ்சிபுரத்தில் எப்படி இருக்குன்னா, வீவர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு தனித்தனியாக ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி இருப்பாங்க. சேவுப்பேட்டை, பாகராப்பேட்டை, ரெட்டிப்பேட்டை, சமுசாப்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாலே இருப்பாங்க. அவங்க சேலை தயார் பண்ணி யாரோ ஒரு மாஸ்டர் வீட்டுக்கு கொண்டு கொடுப்பாங்க. அவங்க அந்த ஏரியா ஒட்டி ஒரு இடத்துல இருப்பாங்க. அந்த காலத்தில் பிஎஸ் கன்சாம்சான்னு ஒருத்தர் இருந்தார். அப்புறம் அவ்வளூர் துரசாமணிங்காரன் ஒருத்தர், வாக்கியரா கிருஷ்ணாமணி, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் 2000 தறி இந்த ஒவ்வொருத்தருக்கும் தறி இருக்கவங்கெல்லாம் அது மாதிரி யாரோ ஒருத்தர் கொண்டு போய் கொடுப்பான். அப்படி தான் அவர் பண்ணிட்டு இருந்தார். அப்போ என்ன ஆச்சுன்னா, அதாவது கடவுள் செயல், இவருக்கு மட்டும் என்ன மனசில் பட்டுதோ அது என்ன பண்ணால் அந்த செட்டில்மெண்ட் தனித்தனியாக இருந்து போய் மெயின் ரோடுக்கு வந்தார். மெயின் ரோடுனா ரொம்ப முக்கியமான ரோடு, செட்டித்தேருன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் இது வரதாஜ பெருமாள் கோயில், நேராக சென்னை தெரு, செட்டித்தேரு, திருக்கச்சி நம்பி தெரு, ஆட்சம்பேட்டை, அப்புறம் பெரிய காஞ்சன் கோயில், அங்கே ஏகாம்பரநாதர் கோயில். அங்கே வரவங்க எல்லோரும் ஏகாம்பரநாதர் கோயில்
அதுக்கப்புறம் வரராஜ பெருமாள் கோயில் பார்த்துட்டு தான் போவாங்க. அப்போ அந்த வழியாக தான் போனோம். அதில் நம்ம டூ செட்டி ஸ்ட்ரீட்டில் இருந்தார். அவருக்கு இதனால் நம்ம இப்போ பின்னாடி சென்னை போகணும்னு தெரியாது. அந்த ஊருக்கு வரவங்க யாராவது உள்ளூர் ஒருத்தர் ஆயிடுச்சுட்டு இதுக்கு போயிட்டு வரோம் கோயிலுக்கு. வரும்போது அடுத்த கல்வி தரிசனம் ஆனோன்னு என்ன கேட்பான், காஞ்சிபுரம் ஃபேமஸ் ஃபார் சில்க்ஸ் இல்லையா, இதை பட்டுப்பாடு ஆயிடுச்சுவாங்க. இப்போ இங்கே மெயின் ரோடு நம்ம ரோட்லேயே இருக்கார், இதுக்குன்னு தனியாக போவேன்னா இங்கே கொடுத்தாலும் அவர் நெசவுன்னு நல்லா இருக்கும் அவருக்குன்ட்டு இங்கே வந்து சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு ஆர்டர் எடுத்துப்பார். எடுத்துக்கிட்டு இது கொண்டு போய் அதாவது ஒரு ஒவ்வொரு சண்டே வருவார் அவர். அதாவது ஒரு ஒவ்வொரு சண்டே வருவார் அவர். வரும்போது அப்போ மயிலாப்பூர் டி நகரே கிடையாது. டி நகரில் பெரிய லேக் இருந்தது. அந்த கூட்டு வந்து அடுத்தது அவங்க வீட்டு ஒன்று கல்யாணுக்கும் ஆர்டர் எடுத்துகிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருந்தார். பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அப்போ எல்லோரும் எங்கள் அப்பாவுக்கு நான் சொல்கிற காலகட்டத்தில் எங்கள் அப்பாவுக்கு 6 வயசு இருக்கும். 1910 இந்த இடத்துக்கு வந்தது அவர். அப்போது வந்து என்ன பண்ணார், அடுத்ததாக தொழிலுக்கு யாரும் இல்லை, எங்கள் அப்பா தான் பெரியவர். அன்றைக்கி பிறகு தறி வச்சுட்டு அன்றைக்கி ஒரு நாள் வேலையை நிறுத்திட்டு போய் கூப்பிட்டு வருவார். 1928 23 டி நகர் ஆரம்பிக்கப்பட்டது. ராஜா பணங்கள் தான் வந்து பண்ண உள்ளே போக அலோவ் பண்ணல அவங்க. அதனால் தேதி பார்க்க அப்படின்னா சென்டினரி இயர் லாஸ்ட் இயர் கொண்டாடலாம் பார்த்தோம். தேதி தெரியலாம், அப்புறம் விட்டுட்டோம். அது வேறு யாருக்கும் தெரியல, நான் ஒருத்தன் தான் அந்த விஷயம் தெரிஞ்சு இருக்கேன். அப்போ என்னாச்சு, டி நகர் அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு வர ஆரம்பிச்சோன்னே அப்போ ரயில்வே லைன் வந்து அவங்க முன்னாடியே போட்டான். 1910 நினைக்கிறேன். அந்த எலக்ட்ரிக் லைன் ஃப்ரம் பீச் ஸ்டேஷன் டு தாம்பரம். அப்போ இந்த ஸ்டேஷன் வரும். அந்த ஸ்டேஷனுக்கு போட மாம்பழம் தான் பேர். ஏன்னா அந்த போட்ட போது இந்த டி நகர் கிடையாது. அப்போ என்ன பண்ணால் அங்கே ஒரு வீடு இங்கே விடாக்கும்போது இவர் என்ன பண்ணால் இங்கே வந்து அதுக்குள்ள எங்கள் பெரிய அத்தை அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது. 1928 ஆமாம் கல்யாணம் எடுத்து எங்கள் மாமாவையும் அத்தையும் அங்கே இருக்கு சொல்லி அவன் இங்கே யாராவது வந்தாலும் இங்கேயே ஆர்டர் கொடுத்துடலாம், கஞ்சூர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரம்பித்தார். அவர் வாரம் 6 சேலையை இங்கே யாரும் இப்போ கொண்டு வந்துடுவாங்க. அது 28 முதல்ல. பின்ன எனக்கு 28 முதல்ல. பின்ன எனக்கு முன்னாடி விஷயம் சொல்லிடுறேன். அப்போ கடை பேர் மறந்து போய் ஜானிக்கு வேர் ஹவுஸ்ன்னு பேர். அவங்கெல்லாம் அந்த லேடிஸ்லாம் சேர்ந்து ஒரு லேடிஸ் கிளப் மாதிரி நடத்தி அதனுடைய கிளை மாதிரி வச்சுருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு யாராவது ஆர்டர் எல்லாம் சொன்னால் எழுத தெரியாது, யாரோ ஒருத்தர் விஷயம் தெரிஞ்சு போகணுன்னு இவர் எங்கள் அப்பா அமைச்சிட்டு அங்கே தான் இருந்தார். அவர் இருந்தார். கிட்டத்தட்ட அப் டு 35 அங்கே இருந்தார். இப்போ கடைக்கு ஒருத்தர் வந்து இருந்தபோது 1934 வச்சுக்கோங்களேன். இது மாதிரி வீட்டில் இருந்து வியாபாரம் பண்ணால் பல பேர் தெரியுது. நான் இன்னொருத்தர் சொல்லி அவர் இன்னொரு சொல்லி அதாவது கொஞ்சம் பிரபலமாக ஆற்றுக்கு நாளாகும். நீங்கள் பஸாரில் இருந்ததுன்னா அதாவது விண்டோ ஷாப்பிங்னு சொல்லுவோம். அப்படியே போகிறது பாப்பா இது பட்டுப்பாடு கட்டியான்னு உள்ளே வருவாங்க. அப்படி இடம் பாருங்களேன். அப்போ இங்கே கட்டின்னு இருந்தாங்க பக்கத்தில் 1935 சேதாப்பட்டில் தான் வந்து அவர் என்ன பண்ணார், அவர் கல்யாணத்துக்கு வேண்டியெல்லாம் ஒரே கட்டடத்தில் வாங்குற மாதிரி இருக்குன்னு சென்ட்ரலில் அவர் பாக்சன் கலடான்னு பேர், டி பாக்சன் கலடம். அவங்க அதை கட்டிட்டு ஒரு பக்கம் பட்டுப்படுவை, ஒரு பக்கம் வந்து புருஷன். இதை நீங்கள் இந்த வெஸ்டர்ன் சைடு பட்டுப்படிக்க வச்சு நீங்கள் எடுத்துங்க. இந்த பக்கம் வந்து ஜெயின் இப்போ அவர் இந்த பிஸ்னஸில் இல்லை, அவர் பெரிய கம்பெனி மாதிரி ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு வந்து புருஷன் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. அது ஒரே நான் அது டேட் தெரியுது 35 தெரியும், அது 26 அப்புறம் 28 இது. இவர் வந்து சொல்லவே இந்த இடம் கிடைக்கவே உடனே இது 2வது கொஞ்சம் வளர்ச்சி ஆனதுக்கு இங்கே வந்தப்பறம் கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ நிகழ்ச்சி தொடக்கத்தில் நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, நல்லி நிறுவனம் எங்கே எப்பொழுது யாரால் தொடங்கப்பட்டதுன்னு. அதற்கு விடை இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஐயா அவரது தாத்தா நல்லி சின்னசாமி செட்டியார் காஞ்சிபுரத்தில் தொடங்கி அந்த வியாபாரம் பிறகு சென்னைக்கு வந்து 1928ஆம் ஆண்டுலேருந்து இதே டி நகரில் சின்னதாக ஒரு கடை ஆரம்பித்து பிறகு இங்கே இந்த நிறுவனம் கம்பீரமாக பிரம்மாண்டமாக நின்று கொண்டிருக்கிறது. இப்போ நிறைய நான் பேசிட்டேன். இப்போ ஐயா திரு புருஷோத்தம் அவர்களின் கருத்தை கேட்போமா? நீங்கள் சொல்லுங்களேன் உங்கள் கருத்தை. எனக்கு ரொம்ப பிரமிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நிறைய விஷயங்கள் நம்மளால் வந்து போன வாரம் நடந்ததோ இல்லை ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் கூட நமக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனால் அவர் பேசும்போது அப்படியே ஒரு சென்னையினுடைய ஹிஸ்ட்ரி புக் அப்படியே திறந்து படிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே சரளமாக அப்படியே பேசிக்கிட்டு போகிறாரு. அவர் வந்து தன்னுடைய கடையை பற்றி மட்டும் பேசாமல் அந்த நம்ம சென்னையை சுட்டி நடந்தக்கூடிய விஷயங்கள் 1910லேருந்து நடந்தக்கூடிய விஷயங்கள் அத்தனை விஷயங்களும் அவ்வளோ நுணுக்கமாக அவ்வளோ ஞாபகமாக நாட்கள் மற்றும் ஞாபகம் இல்லாமல் எந்தெந்த நபர்களுடைய பேரெல்லாம் அவரால் ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அத்தனை பேரையும் வந்து நினைவு கூறுறாரு. அதுவே வந்து இட்ஸ் an amazing thing. It's not something that everybody is able to do it. இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம மறந்துடுறோம்.
இப்போல்லாம். ஆனால் அவரால் அத்தனை விஷயங்களும் அதே போலயே நடந்தது மாதிரியே விவரிக்கும் போது ஒரு படம் பார்க்குற மாதிரி இருந்தது. ஆமாம், உண்மை. இது நீங்கள் சொல்லும்பொழுது அவர் பிறக்கிறதுக்கு முன்னால், அதாவது 2 தலைமுறைக்கு முன்னால் நிறைய விஷயங்களையும் நம்மகிட்ட பகிர்ந்துருக்காரு. ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. we are very lucky to be able to listen through him. ஆமாம், ரொம்ப பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நீங்கள் சொன்ன போல். அதே போல் இந்த நேரத்தில் அவரை பற்றி இன்னொரு தகவல் சொல்கிறோம்னா, அவர் ஒரு எழுத்தாளரும் கூட. அவர் இயற்றிய ஒரு நூலின் பெயர் தியாகராய நகர் அன்றும் என்றும். இப்போ இந்த புத்தகத்தில் இப்போ நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டார் இல்லையா தியாகராய நகர் பற்றி, அதில் இன்னும் விரிவாக நிறைய செய்திகளை சொல்லியிருக்காரு. சரி, தொடர்ந்து கேட்போம் ஐயாவின் குரலிலே. இங்கே வந்தப்பறம் கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் 39 செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பித்த போது ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் எம்டன் வந்து ஒரு பாம் போட்டான், 2 போட்டான். ஒன்றும் இதில் வந்தது நம்ம ஹைகோர்ட் உள்ள, இன்னொன்று பர்மா ஸ்டைலில் ஆயில் டேங்கர் அது ஒன்று போட்டு போயிட்டான். அதுக்காக என்ன பண்ணாங்க, இந்த செகண்ட் வேர்ல்டு வார்னால் அங்கே இருக்கிற சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஹைகோர்ட்டை வந்து பாண்டி பஜாரில் ஹோலி ஏஞ்சல்ஸுக்கு பள்ளிக்கூடம் இருக்குது, அங்கே மாற்றிட்டாங்க. பாக்கி எல்லோரும் இந்த மாதிரி அவங்க கிராமத்துக்கு போகிறனா போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அத்தியாவசியமாக சம்மந்தப்பட்ட மட்டும் இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் இங்கெல்லாம் சைரன்லாம் வச்சாங்க. நம்ம ராமகிருஷ்ணாமிஷனுக்குள்ளே ஷெல்டர்லாம் வச்சாங்க. இந்த சைரன் சவுண்ட் வந்தால் உடனே ஷெல்டருக்கு போயிடணும் எல்லோருன்னு. அப்புறம் ஒன்றும் ஒரு குண்டும் வேலைங்க. அப்போ என்னாச்சு, எல்லோரும் இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஒரு கடையும் இல்லை, ஜவுளி கடை ஒன்றும் இல்லை, எதுவுமே ஒன்றும் இல்லை. அப்போ ஹோட்டல் மட்டும் இங்கே ஒன்று அங்கே ஒன்றா இருந்து. அப்போ எங்கள் அப்பா கடையில் இருந்தார், அங்கே இருந்தேன் பக்கத்தில். ஒரு கஸ்டமர் இருந்தார், அவர் வந்து மாத்வா ஃப்ரம் பெங்களூர். எங்கள் அப்பா நான் சொன்னேன், என்ன பண்ண போகிறேன், இங்கே இருக்க போறியா காஞ்சிபுரம் போக போறியான்னாரு. இல்லை நான் ஒன்றும் டிசைட் பண்ணலன்னாரு. போவேன், நான் இங்கே இரு, நான் ஒரு படம் ஒன்று தரேன், அது ராகவேந்திர படம் போட கடையில் இருக்குது, இது வச்சுக்கோ, ஒன்றும் ஆகாது உனக்குன்னாரு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் போகல. அப்புறம் த்ரூட் மெட்ராஸ் சிட்டி, அந்த காலத்து மெட்ராஸ் சிட்டிக்கு ஒரே கடை எங்கள் தான் இருந்து. யாரோ ஒருத்தர் தண்டார்பேட்டில் இருக்கார், ஒரு வேஷ்டி ஒன்றும் ஒரு டவல் ஒன்றும் அங்கே தான் வந்தாகணும். ஸோ அது ஒரு சிட்டி பூரா அது 21 நாள் பரவி போச்சு. அப்போ 21 நாள் குண்டு விடுன்னா போனவங்க திரும்பி வந்துட்டாங்க. இது 2வது இன்னொரு வளர்ச்சி வந்தது. 3வது எங்கள் தாத்தா கடனே வாங்கக்கூடாதுன்னாரு. கடன் வாங்காமல் எவ்வளோ ஓரளவு பண்ணலாம். இப்போ நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் அன்பான நேயர்களே, இத்துடன் இந்த நிகழ்ச்சியை இன்றளவில் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து கேட்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நல்லி குப்புசுவாமி செட்டியார் அவர்களின் நேர்காணல் நிகழ்ச்சி. விடை பெறுவதற்கு முன்னால் ஒரு சின்ன கேள்வி. ஐயா திரு நல்லி குப்புசுவாமி செட்டியார் அவர்களின் அப்பாவின் பெயர் என்ன? விடையை யோசிச்சுக்கிட்டே இருங்க. நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியது சுஜாதா. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.